இஎஸ்ஐ மண்டல அலுவலகத்தில் வந்து நான் துணை இயக்குனராக பணியாற்றி வருகிறேன். இன்று 74வது இஎஸ்ஐசி டே செலிப்ரேஷன்ஸ் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அதில் சென்னை ரீஜனில் இருந்து வரக்கூடிய தொழில் முனைவோர்களோட மனிதவள மேம்பாட்டு அதிகாரிகளின் கலந்தாய்வு முகாம் இன்று நடைபெற்றது. அதில் சில முக்கிய விஷயங்கள் வந்து விவாதிக்கப்பட்டு அதன் மூலமாக இஎஸ்ஐயோட பலனாளிகள் அவர்களுக்கு இஎஸ்ஐயோட பெனிஃபிட் போய் சேர்றதுக்கான வழிமுறைகள் ஆராய்ந்து அதன்படி அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இதில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்களிலிருந்து பங்கு பெற்றனர். இது ஒரு ஆரம்ப கட்டமான கலந்தாய்வு கூட்டமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் இனி வரும் காலங்களில் இஎஸ்ஐயோட பலன்கள் அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்ற ஒரு முக்கிய நோக்கத்தோடு இந்த கலந்தாய்வு என்றது நடைபெற்றது. இஎஸ்ஐ திட்டம் என்பது 21,000 ரூபாய்க்கு குறைவாக சம்பளம் வாங்கக்கூடிய ஆர்கனைஸ்டு செக்டார் ஒர்க்கருக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு சமூக பாதுகாப்பு திட்டம். இந்த திட்டத்தில் சேர்ந்து பலனடைகிறதுக்கான மொத்த தமிழகத்தில் வந்து கிட்டத்தட்ட 42 லட்சம் பேர் இஎஸ்ஐ சந்தாதாரர்களாக உள்ளார்கள். இவர்களுக்கு 2 வகையான பெரிய பலன்களை இஎஸ்ஐ கார்ப்பரேஷன் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. அதில் முதல் பலன் என்பது மருத்துவ பலன். அந்த மருத்துவ பலனின் முதல்நிலை சிகிச்சை, 2ஆம் நிலை சிகிச்சை மற்றும் சிறப்பு நிலை சிகிச்சை என்று 3 வகையான சிகிச்சைகளை கொடுக்குறோம். இதில் ஒரு காப்பீட்டாளர் அவர்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் வரை ஒரு வருடத்திற்கு மருத்துவ வசதி கிடைக்கப்பெறும். அதுபோக அவரோடு சார்ந்தவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் தலா 10 லட்சம் ரூபாயாக அவர்களுக்கு மருத்துவ வசதி பெறதுக்கான தகுதி உடையோர்களாவர். அதுபோக அவங்களுக்கு வேலை நேரத்தில் ஏற்படக்கூடிய நோய் மற்றும் நீண்டகால நோய்க்கான உதவிகள், விபத்து நடந்தால் ஏற்படக்கூடிய விளைவுகளால் வரக்கூடிய சம்பாதிக்கும் திறனை இழந்த அந்த நிலையில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பண இழப்பையும் ஈடுகட்டுவதற்கான வாய்ப்பையும் இஎஸ்ஐ கார்ப்பரேஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த பலன்களை அனைவரும் அடைவதற்கான ஒரு முயற்சியாக இந்த கலந்தாய்வு கூட்டத்தை மண்டல அலுவலகம் 74வது இசிக் டேயில் நடத்தி காட்டியது. எனது தந்தை வந்து ஒரு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார், தனியார் மேல்நிலைப் பள்ளியில். அவருக்கு கிட்டத்தட்ட 53 வயதில் மூளை இரத்த கசிவு ஏற்பட்டு கோமா நிலைக்கு போயார். அப்போ மதுரையில் தான் நாங்கள் வந்து ஒரு 6 மாதம் அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எங்களோட மொத்த சொத்தையுமே நாங்கள் விற்று தான் அவரை காப்பாற்ற முடியக்கூடிய ஒரு நிலவரம் இருந்தது. அந்த மாதிரி சமயங்களில் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு வந்து இஎஸ்ஐ திட்டம் வந்து விரிவுபடுத்தப்படலை. இப்போ தான் அதை விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான சிக்கலான காலகட்டத்தில் ஒருத்தர் சம்பாதிக்கும் திறனை இழந்தால் எப்படி அவரோட குடும்பமும் அவரை சார்ந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய பண கஷ்டம் அப்படிங்கிறத வந்து நான் நேரடியாகவே அனுபவிச்சிருக்கிறேன். அதனால தான் நான் இஎஸ்ஐ சர்வீஸையே தேர்ந்தெடுத்து 2010 யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதி துணை இயக்குனராக இங்கே பதவியில் இருக்கிறேன். ஸோ இஎஸ்ஐ என்பது ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். கருவிலிருந்து கல்லறை வரைக்கும் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படிங்கிறது உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு பெனிஃபிட்டாக வந்து இஎஸ்ஐ பெனிஃபிட்டாக நம்ம வந்து சொல்லலாம்.